27 கோடி குடுத்து புறம்போக்கு நிலத்த வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருப்பாரு நம்ம சஞ்சீவ் கோயங்கா. எஸ் நேத்தைய மேட்ச் பத்தி தான் பேசுறேன். ஐபிஎல் டாடா 2026 மேட்ச் நம்பர் 5 லக்னோ vs டெல்லி. லாஸ்ட் 2 மேட்சஸ்மே பார்த்தீங்கன்னா பவுலருக்கு சாதகமாக தான் இருந்திருக்கு. அஃப்கோர்ஸ் பிவிகே vs டிடி சூப்பர்வான மேட்ச், நல்ல த்ரில்டாக இருந்தது. பிச்சஸும் டீசெண்டாக இருந்தது. அதில் பெட்டர் டீம் யார் எந்த டீம் பவுலிங் வச்சுருந்தோ அந்த டீம் வின் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிபிகேஸ் வின் பண்ணிட்டாங்க. அண்ட் நேற்று மேட்ச் எப்படின்னா, டாஸ் ஜெயிச்ச டெல்லி வந்து சூப்பர்பான ஒரு ஸ்டார்ட்டு. செட்டில் டவுனே ஆக விடல ஆக்சுவலாக டெல்லியோட, எல்எஸ்ஜியோட பேர்ஸை. நேற்று ஒரு பிளண்டர் மிஸ்டேக் என்ன பண்ணாங்கன்னா எல்எஸ்ஜி, ஏன்னா லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான பேர் யாருன்னா எய்டன் மார்க்கம் அண்ட் மிச்சல் மார்ஷ். இந்த வருஷமும் செம்ம ஃபார்மில் இருந்தாங்க ரெண்டு பேருமே. வேர்ல்ட் கப்லேயும் சரி, நிறைய விஷயம் T20 இதுலேயும் சரி நல்ல ஃபார்மில் இருந்தாங்க. ப்ரிட்டி டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணார் மிச்சல் மார்ஷ். பட் ஆனால் ரிஷப் பண்ட்டுக்கு ஓப்பனிங் ஸ்டார்ட் செட்டே ஆகலை. இவங்க பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ணதுனால விக்கெட்ஸ் கடகடன்னு கொலாப்ஸ் ஆகி நடுவில் எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நேரத்தில் அப்துல் சமாத் வந்து நான் ஒரு இந்த பிச்சுக்காக ப்ரிட்டி டீசெண்டான ஸ்கோர் கொண்டு வர மாதிரி ஓரளவுக்கு ப்ளே பண்ணாங்க. அண்ட் தென் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இம்பாக்ட்ஸ் பேட்டிங்லேயே யூஸ் பண்ணி ஒரு பவுலரோட ப்ரிவிலேஜே இழந்துட்டாங்க. ஸோ அந்த எண்ட் ஆஃப் த 20 overs 141 அப்படின்ட்டு ஒரு டிஃபெண்டபுளான ஸ்கோர் இது பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் வந்து டிசி பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் முகமது ஷமி. சரியான ஸ்விங்கு நேற்று முகமது ஷமி கிட்ட இருந்தும் சரி, மொக்சின் கான்ட்டு இருந்தும் சரி, பிரின்ஸ் யாதவ் செம்ம போலிங்கு. அந்த அளவுக்கு மேட்ச் அவங்க கையில் வச்சுருந்த மேட்சை அங்கே தான் வந்து சமீர் ரிஸ்வி அவரோட ஐக்கியூவை யூஸ் பண்ணி ரன் ரேட்டு 5 தான் இருக்குது. பட் நம்மளால் மேட்ச்சில் வர முடியும் எப்படியோ ஏன்னா ஷமியை சீக்கிரமாகவே முடிச்சிட்டாங்க. எப்படியும் அவங்களோட ஸ்பின்னர்ஸ் கொண்டு வரணும். பிகாஸ் டிக்வேஷ் இருந்திருந்தாங்கன்னா அங்கே கதையே வேறு. டிக்வேஷ் இல்லை. ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச்சில் எய்டன் மார்க்கமையும் ஷபாஸ் அகமதையும் டேக் டவுன் பண்ணி 2 overs 26 ரன்னு எடுத்தாங்க. அங்கேருந்து அப்படியே மேட்ச் மாறிச்சு. சூப்பர் 50 ஃப்ரம் சமீர் ரிஸ்வி. அண்ட் தென் அங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸ் வந்து சரியான நாக்கு. ஸோ அப்படியே மேட்சை வந்து இவங்க 2 பேரே அப்படியே அழகாக முடிச்சுட்டு மேட்ச் அவங்க பக்கம் எடுத்துக்கிட்டாங்க. எல்எஸ்டியோட ஓனர் மனசில் என்ன ஒருனா, எல்லாம் மற்ற டீம் போனால் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுறான், என் டீம் வந்தால் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி தான் இருக்குது. மேபி என்ன இதுன்னு தெரில. மொத்தமாக 5 to 10 ஃபாரின் கோச்சுக்கிட்ட என்னென்னமோ வச்சுருக்கானுங்க எல்எஸ்டி. பட் ஆனால் அவங்களுக்கு செட் டவுன் ஆகலை. ஹோப்ஃபுல்லி டூ ஏர்லி டு